ராவணனுடன் போரிட புறப்பட்ட படையில் சிங்களிகள் எனப்படும் சிறிய வகையான குட்டை குரங்கு படையும் இருந்தது. இவை எதிரி படை வீரர்களை பாய்ந்து தாக்கும் வல்லமை கொண்டவை. யுத்தத்தின் போது ராமபானத்தினால் மாண்ட கும்பகர்ணனின் கைப்பட்டு அவனது தேரிலிருந்து விழுந்த பெரிய பாரமான மணி போரிட ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த சிங்களிகளை மூடிவிட்டது. சீதையை மீட்டு அயோத்தி கிளம்பிய ராமர் படை வீரர்களை சுக்ரீவனை கொண்டு கணக்கெடுக்கச் சொன்னார். 1000 சிங்களிகர்களை மட்டும் காணோம் என்று சுக்ரீவன் கூற ராமரும் அனுமனும் சிங்களிகளை தேடி போர்க்களத்தில் நடந்தார்கள். சிங்களிகள் எங்கும் தென்படவில்லை. அனுமா, அதோ பார், ஒரு பெரிய மணி கீழே கிடைக்கிறது என்று ராமர் கூற புரிந்து கொண்ட அனுமன் தன் வாளை மணியின் வளையத்தில் மாட்டி தூக்கினார். பயந்து போய் ராமர் நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருந்த சிங்களிகள் ராமர் பாதம் பணிய ராமர் அவற்றை அன்போடு தடவி கொடுத்தார். அனுமா, உன் வாளில் பளபளக்கும் மணியுடன் இப்படி நீ நிற்கும் காட்சி எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது தெரியுமா? உன்னை இந்த கோலத்தில் தரிசிப்பவர்கள் பக்தி, ஞானம், வைராக்கியத்தை அடைவார்கள் என்று வாழ்த்தினார்.